நம்ம ட்ரம்ப்போட பெஸ்ட் ஃப்ரெண்டு மஸ்க் மாமா கிராக் ஏன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காராம். சரி, இந்த வீடியோவில் பார்த்துருவோமா? ஹே கைஸ், வெல்கம் பேக் டு வேக்டெக் தமிழ். இன்னைக்கு வந்து கிராக் ஏன்னு ஒரு ஏ வந்திருக்கு. அந்த கிராக் ஏனா என்ன? கிராக் ஏனா எலான் மஸ்கோட ஏஐ. எப்படி ஓப்பன் ஏஐ வந்து சேட் ஜிபிட்டோ, மெட்டாது எப்படி எல்எல்ஏஎம்ஏவோ அந்த மாதிரி வந்து எலான் மஸ்க் உருவாக்கின ஒரு ஏஐ தான் கிராக் ஏஐ. கிராக் ஏஐ பற்றி சொல்லணுன்னா வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல் ஏஐ அப்படின்னு இவர் சொல்கிறார் எலான் மஸ்க்கு. நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ பட் ஆனால் அது வந்து இப்போ தான் பவர்ஃபுல்லாக தெரிஞ்சு டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ எல்லாம் ட்விட்டரோட டேட்டா ஆக்சஸ் இருக்கிறதுனால என்ன எவன் சண்டை எவன் குடும்பம் நடுத்தருக்கு வந்து உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. அதெல்லாம் பற்றி இது கரெக்டாக ஆனால் மோஸ்டாமே எல்லாம் ஃபேக் நியூஸாகவே இருக்கும். மோஸ்டான்னு சொல்ல முடியாது, 50% அதுவே பாதி வந்துருமே. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் மல்டி மாடல் ஏஐ. ஸோ வெறும் வேர்டு டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் இமேஜஸ் கோடிங் எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ண தெரியும். ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் அதோட கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். கிராக் ஏஐனா என்னன்னா சேட் ஜிபிடி ப்ளஸ் ட்விட்டரோட டேட்டா இது ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி ஒன்று. இதோட சேர்த்து கொஞ்சம் நக்கல் நையாண்டி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அவர் கொஞ்சம் நக்கலாக தான் பேசுவார்ல. ஆக்சுவலாக கிராக் வந்து இப்போ வந்த பேர். அதுக்கு மாதிரி வந்து அதுக்கு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஜிபிடின்னு பேர் இருந்தது. அதுதான் வந்து கிராக்னு மாற்றி வச்சிட்டானுங்க. ட்ரூத் ஜிபிடி. சரி, இந்த பர்சனாலிட்டி அப்படின்னு பார்க்கணுன்னா இவர் சேட் ஜிபிடிக்கும் கிராக் ஏஐக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, சேட் ஜிபிடி வந்து ஒரு ஆன்சர் கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுவான். கிராக் வந்து கொஞ்சம் வந்து நக்கல் லாஸ்ட் பெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு நக்கல் பொட்டன்ஷியல் இருக்கிற பையன் தான். பட் ஆனால் கொஞ்சம் நக்கல் மாறி ஒரு கேரக்டர் தனுஷ் மாதிரி நக்கல் நையாண்டி தேவையில்லாத சீனரை போது அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஓகே. அதோட வந்துட்டு நம்மள மாதிரி இன்ஜினியரிங்ஸ்லாம் இந்த ரீசனிங் ஆப்டிடியூடு கோடிங்லாம் வந்துட்டு கொடுத்தாலுமே ரொம்ப பெர்ஃபெக்டாக ஆன்சர் வருதுன்னா ஒரு மாதிரி டாக் போயிட்டு இருந்தது. அவ்வளோதான், இனிமேல் எல்லாருமே பிஇ தான் விடுறதல்ல. பிஇன்னு போடுங்க. அதுவும் அந்த பேருக்கு சைடுல பிஇ அப்படின்னு போடுங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதோட ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்ல முடியாது. அது எப்படி சொல்றதுன்னா, ட்விட்டர் யூஸ் பண்ற எல்லாருக்குமே ஃப்ரீ. அது குட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனால் இப்போ ட்விட்டரில் கூட ஒரு போஸ்ட் போட்டால் கூட அந்த போஸ்ட்ல வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது கீழே அந்த கிராக் ஏஐ வந்து சர்ச் இருக்கும். இதில் வந்து என்ன நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை போய் கிளிக் பண்ணோம்னா அந்த கிராக் ஏஐ சொல்லுது. ஓகே, இப்போ இதில் வந்து நார்மல் யூசர்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம், பெய்டு யூசர்ஸுமே யூஸ் பண்ணலாம். என்னென்னா பெய்டு யூசர்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அந்த வாய்ஸ் மோட் அப்படின்லாம் ஏஐ டிஃப்ரெண்ட் வாய்ஸஸில் பேசுவோம் அப்படின்றது. ஸோ அது ஒரு அவங்களுக்கு அப்படியே நம்ம ஹிஸ்ட்ரிக்கு போவோமா, இவனுங்களோட ஹிஸ்ட்ரி போகலாம். அது எலான் மஸ்க் வந்துட்டு 2005 இந்த மாதிரி ஒரு ஏஐ சாட் பாட் வந்து கிரியேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சிருந்தாரு. ஓகே, அப்புறம் 2015 சாம் ஆல்ட்மேன் கூட சேர்ந்து ஓப்பன் ஏஐ செஞ்சாரு. ஆமாம், ஓப்பன் ஏஐ கம்பெனி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு அப்புறம் சாட் ஜிபிடின்னு ஒன்று சேர்ந்து டெவலப் பண்ணாங்க. 2018 இவர் சொல்லிட்டே இருந்தாரு சாம் ஆல்ட்மேன் கிட்ட, இது எப்போ நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இருக்கும் அப்போதான் வந்து பப்ளிக்கோட டேட்டாஸ்லாம் கொஞ்சம் சேஃபா இருக்கும். இது வெளியே போச்சுனாலே கொஞ்சம் டேஞ்சர் தான். அப்போதான் சாம் ஆல்ட்மேன் இவர் பேச்சை கேட்காம மைக்ரோசாஃப்ட் கூட போய் டீல் சைன் பண்ணாரு. இவர் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் வந்துட்டு என்ன இது வரைக்கும் நிறைய பேர் முதுகுல குத்திருக்காங்க. அது இந்த மாதிரி ஒரு தலையாடா ஆமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் அந்த டைம்ல. வெளியே வந்துட்டு வீடு கதையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வெளியே வந்துட்டு அதுக்கடுத்து அவர் ஒரு ஏஐ கம்பெனி உருவாக்குனாரு. அதான் XAI. அதோட ப்ராடக்ட் தான் கிராக் ஏஐ. இந்த கிராக் ஏஐன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி. எஸ்டிடினா வரலாறு தானே. அதுக்கப்புறமே இதில் வந்து இப்போ வந்துட்டு 2.0 வெர்ஷன் போயிட்டு இருந்தது 2024. இந்த பிப்ரவரியில தான் வெர்ஷன் 3 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தான் ஒரு இது நல்லா இருக்கு. ஆமாம், வந்துட்டு ஒரு 15 days to 20 days ஆயிருக்கும்.
ஆனால் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா எல்லா டெஸ்ட்லேயுமே வந்து மற்ற எல்எல்எம் மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது கிராக் ஏஐ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆமா ரீடிங் டெக்ஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து கிராக் ஏஐ கொஞ்சம் அது சூப்பர் பவர்ன்றதை காட்டுது. எலான் மஸ்க் வேற ஆல்ரெடி ஏதோ பிரெயின்ல வேற சிப் வைக்க போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன் சொல்லிருக்காங்க. என்ன பண்ண போறேன். நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன் கிராக் ஏஐ. அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் நக்கலா. சாட் ஜிபிடியில கேட்டா டைரக்டா ஆன்சர் தருது. இது வந்து சுத்தி வந்து அது அவன் வந்து கொஞ்சம் அம்பி மாதிரி வந்து ஏன் நந்தினி என்னை ஏன் பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கு. இவன் வந்து பார்த்தா என்ன அந்த மாதிரி ரெமோ மாதிரி இருக்காப்ல இவரு. கொஞ்சம் போடுறான். அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். பெஸ்ட் என்டர்பிரினர் யாரு அப்படின்ற மாதிரி சாட் ஜிபிடி கேட்கும்போது சாட் ஜிபிடி நிறைய சொல்லுது. ஜெஃப் பெசோஸ், அது பில் கேட்ஸ், எலான் மஸ்க். ஆனா கிராக் ஏஐல கேட்டா எலான் மஸ்க் மட்டும். என்னடா கேள்வி கேக்குற நீ? என்ன கேள்வி கேட்கிற நீ? எலான் மஸ்க் தான், வேற எவனும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் நியாயமா? ஆமா, அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. அடிச்சும் கேட்பாங்க, சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனா கரெக்டா வாங்கின காசுக்கு பர்ஃபெக்டா கூறான். அவன் வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. விட்டுதார் நல்லா முட்டு கொடுக்குறான். நம்ம தான் அப்படின்ற மாதிரி. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா வந்து இப்போ நம்ம சர்ச் பண்ணாலுமே சாட் ஜிபிடில வந்து நல்ல ரிசர்ச்டு ஆன்சர்ஸா இருக்கும். சும்மா ஏனோ தானோன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் அதோட ஆன்சர். பட் நம்ம கிராக் ஏஐ பொறுத்த வரைக்கும் ட்விட்டர் பேஸ்டு ஆக்சஸ் இருக்கிறதுனால அதுல பயாஸ்டா இருக்கும் ஆன்சர்ஸ். எது உண்மை எது பொய்ன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி போய் சாட் ஜிபிடில தான் நீங்க சர்ச் பண்ணி ஆகணும். சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பர் பவரா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, இது ஓகே ஒரு ஏஐயா வந்து, ஆனா ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணாம ஓரளவுக்கு ஒரு சூப்பர் பவரா இருக்காங்க. ஃபியூச்சர்ல அவர் எப்படி எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல கால் வச்சுட்டாருன்னா அதை டாமினேட் பண்ணும் அப்படின்னு பார்ப்பாரு. கண்டிப்பா இது வந்து அது மட்டும் இல்லாம அவர் வெளியே வந்த கம்பெனி வேற அவங்க காம்படிட்டர். ஸோ கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்னு பார்ப்பாரு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. இந்த வீடியோல இவ்வளவுதான் பார்க்க முடிஞ்சது. வேணும்னா சொல்லுங்க, சாட் ஜிபிடி வர்சஸ் கிராக் ஏஐ பத்தி நம்ம டீடைலா கம்பேரிசன் பண்ணி போடலாம். ஓகே, அவ்வளவுதானே, முடிச்சிடலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. வேணா கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்னு சொன்னேன். பாய் பாய், டாடா, குட் பை, கயா.